Welcome to Ishabox. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பவுடர். ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 300 கிராம்ஸ் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெள்ளைப்பூண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் தேவைப்படும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் தேவைப்படும். தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த தோலை எடுத்துடலாம். தோல் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்மளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான பருப்பு பவுடர் ரெடி ஆயிடுச்சு.